Hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Class 6 Geography Unit 1 தான், the Universe and the Solar System. So இதோட part 1ல பாத்தீங்க அப்படின்னா சன் பத்தி, கேலக்ஸி பத்தி, மில்கி வேஸ்னா என்ன அப்படிங்கற எல்லா இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. தென் நெக்ஸ்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளானட்ஸ். ஸோ பிளானட்ஸ் ஃபுல்லாக நம்ம இதில் பார்த்துடலாம். பிளானட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த வேண்டரர். ஓகேவா? பிளானட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டரர்னு அர்த்தம். அதாவது ரோமிங்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயும் ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வேண்டரர்ஸ். அண்ட் டோட்டலி வி ஆர் ஹேவிங் 8 planets. ஓகேவா? ஸோ ஹவு மெனி planets we are having? 8 planets and all planet rotate anti-clockwise. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னலாம் பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மாஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இதோட ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஈஸிலி யூ கேன் see in this. My very educated mother just showed us Neptune. M for Mars, V for Venus, sorry, M for Mercury, V for Venus, E for Earth, M for Mars, J for Jupiter, S for Saturn, U for Uranus and N for Neptune. So Mercury to Neptune. இந்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா the first letterல நம்மளோட பிளானட்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தீஸ் ஆல் பிளானட்ஸ் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது கிளாக் வைஸ் அப்படின்னா அதே நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் ப்ரஷ் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸப்ஷனாக வந்து வீனஸ் அண்ட் யுரேனஸ் இது ரெண்டு மட்டும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறது என்னன்னா வீனஸ் அண்ட் யுரேனஸ். ஓகேவா? ஸோ எலிப்டிக்கல் பாத்னா எலிப்ஸோட ஷேப் உங்களுக்கு தெரியும்ல, ஹவு இட் வில் பி, திஸ் இஸ் எலிப்ஸ். ஸோ அந்த எலிப்டிக்கல் பாத்தில் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னை ரொட்டேட் பண்ணி வரும் இந்த பிளானட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா அந்த எலிப்டிக்கல் பாத்தில் தான் ரொட்டேட் ஆகும். அந்த எலிப்டிக்கல் பாத்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்பிட். ஓகே, ஸோ தட் பாத் இஸ் நேம்ட் அஸ் ஆர்பிட். ஸோ நவ் வி கேன் சி அபவுட் தீஸ் பிளானட்ஸ். ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ் இது எல்லாமே வந்து எதுக்கு அண்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இதை வந்து எதாவது கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அண்ட் இந்த ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். ஸோ இதுக்கு டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இதுக்கு ஜோவியன் பிளானட்ஸ். தென் நெக்ஸ்ட் இது கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் when it is compared with this 4, இந்த 4 கூட கம்பேர் பண்ணும்போது இது என்னவா இருக்கு, ஸ்மாலரா இருக்கு. ஸோ இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். நிறைய ராக் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். ப்ளஸ் இந்த பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா வல்கனோஸ், மவுண்டைன்ஸ், கிரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எர்த்லேயே நமக்கு தெரியும் நிறைய மவுண்டைன்ஸ், வல்கனோஸ் அண்ட் கிரேட்டர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஜெயிண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நிறைய கேஸ் ஃபில்லிங்ஸ் அதில் இருக்கும், அதனால தான் வந்து கேஷியஸ் ஜெயிண்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாலுத்துக்கும் அப்புறம் இந்த நாலுத்துக்கும் நடுவில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் வந்து மாஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு சென்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் ஆப்ஜெக்ட் மாதிரி, அதாவது ஸ்கைல இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஸ்மாலர் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சாலிட் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன்னை தான் சுற்றி வரும். இதுவுமே அது எதுக்கு நடுவில் இருந்து சுற்றி வரும்னா மாஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருந்து இது சுற்றி வரும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப சின்னது, வந்து பிளானட் கூட கம்பேர் பண்ண முடியலன்றதுனால அதை வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் the introduction of planets. Now let's see deeper about each planet. See here, and the first terrestrial planets னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றின இது நாலுத்தையும் ஒரே இதில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ மெர்க்குரி பார்த்தீங்கன்னா it is a smallest and closest planet. மெர்க்குரி அப்படின்னாலே it is a closest planet. Then Venus அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா hottest planet. Venus வந்து hottest planet. Earth வந்து the living
பிளானட். எர்த் வந்து த லிவிங் பிளானட், மார்ஸ் வந்து த ரெட் பிளானட். ஸோ ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரி, ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து வீனஸ், லிவிங் பிளானட் வந்து எர்த்து, தென் நெக்ஸ்ட் ரெட் பிளானட் வந்து மார்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளானட், இது செகண்ட் பிளானட், தேர்ட் பிளானட், ஃபோர்த் பிளானட். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் இருக்கும் சன் கிட்ட இருந்து. ஓகேவா? தென் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ ரோமன் டயட்டி மெர்க்குரி, மெசஞ்சர் ஆஃப் காட். மெசஞ்சர் ஆஃப் காட்ன்ற அந்த மீனிங்ல தான் மெர்க்குரின்னு அதுக்கு பேர் வந்துச்சு. ஓகேவா? டயட்டி அப்படின்னா என்னன்னா அவங்களோட கடவுள் வழிபடுறாங்கல்ல, அதுதான் அந்த டயட்டி, கடவுள் நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான். ஸோ இது வந்து அந்த மெசஞ்சரோட நேம்ல வச்சது தான் இந்த மெர்க்குரின்ற நேம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ரோமன் காடஸ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் அண்ட் பியூட்டி. இது மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ், இது லவ் அண்ட் பியூட்டி. இருக்கிற எல்லா பிளானட்லயுமே வந்து எந்த ஒரு ரோமன் காடோ இல்ல கிரீக் டயட்டி காடோட நேமே வைக்காத பிளானட் எதுனா எர்த்து தான். ஓகேவா? ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the Roman god war. ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வார், the Roman god war. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேம் இருக்கு. இதுக்கு வந்து மெசஞ்சர் ஆஃப் காட், இதுக்கு வந்து லவ் அண்ட் பியூட்டி. இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, எந்த நேம்லயுமே அது மென்ஷன் ஆகல. அதாவது ரோமன் அண்ட் கிரீக் டயட்டிஸ் நேம் கூட இது மென்ஷன் ஆகல. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வார். ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஏர்லெஸ், காத்து இருக்காது, வாட்டர் கிடையாது இந்த பிளானட்ல, மெர்க்குரியில. ஓகேவா? நோ அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்ன்றது வந்து நம்ம லித்தோஸ்பியர் மேல இருக்கிற அந்த லேயர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சர்ஃபேஸை தாண்டி மேல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அட்மாஸ்பியர். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டா இருக்கும், ஏன்னா காத்தும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அப்ப ஹியூமன் பீயிங் சர்வைவ் பண்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹியர் இட் இஸ் இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எர்த் மாதிரியே சேம் சைஸ்ல இருக்கிற ஒரு பிளானட். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எர்த்ஸ் ட்வின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, 2 பேர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எர்த்தோட ட்வின்ஸ் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வீனஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். நம்ம எர்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ளூ பிளானட், அப்படி இல்லைன்னா வாட்டரி பிளானட். ப்ளூ கலர்ல தானே தண்ணியை நம்ம வந்து வாட்டரை வந்து ப்ளூ கலரோட மென்ஷன் பண்ணுவோம், அதனால நம்ம வந்து ப்ளூ பிளானட் இல்லைன்னா வாட்டரி பிளானட்னு சொல்றோம். ஏன்னா 3/4 ஆஃப் த லேண்ட் இஸ் கவர்டு பை, எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர், அதனால. தென் நெக்ஸ்ட் இது ரெட் பிளானட்னு ஏன் சொல்றோம்னா இதுல அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கு. அயன் கண்டென்ட் வந்து எதுல இருந்தாலுமே அது ரெட் வந்து மென்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாயில்ல வந்து ரெட் சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லேட்டரைட் சாயில் இருக்குன்னா அந்த ரெட்ல வந்து அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கும், அதனாலதான் அது ரெட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3த்துக்கும் காமனாக இதுக்கு வந்து நோ நேச்சுரல் சேட்டிலைட், இதுக்கு நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் கிடையாது. ஓகேவா? இதுக்கும் நோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சேட்டிலைட்டா 3 இருக்கு. நம்மளோட எர்த்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் சேட்டிலைட்டா 3 இருக்கு. ஓகேவா? அண்ட் ஹியர் இட் ஹாஸ் 2 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். மார்ஸ்ல வந்து 2 நேச்சுரல் சேட்டிலைட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபோபஸ், இன்னொன்னு வந்து டியோமஸ். ஓகேவா? ஸோ ஃபோபஸ் அண்ட் டியோமாஸ். ஸோ அப்போ 2 சேட்டிலைட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ மெர்க்குரியில நோ நேச்சுரல் சேட்டிலைட், வீனஸ்லயும் நோ நேச்சுரல் சேட்டிலைட், எர்த்ல 3 இஸ் த நேச்சுரல் சேட்டிலைட், மார்ஸ்ல வந்து ஃபோபஸ் அண்ட் டியோமாஸ். ஸோ 2 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெர்க்குரி வந்து we can see in our naked eye, மார்னிங்லயும் சரி ஈவினிங்லயும் சரி. சேம் லைக் வீனஸ்லயுமே பாத்தீங்கன்னா மார்னிங்லயும் ஈவினிங்லயும் இது விசிபிளா இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். ஸோ அப்போ விச் பிளானட் இஸ் நேம்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு கேட்டா யூ ஹாவ் டு ரைட் Venus. And which which planet is named as Earth's twin அப்படின்னு கேட்டாலும் Venus. Okay, which planet is named with the name Roman goddess love and beauty ன்னு கேட்டிருந்தாலும் Venus. ஸோ எப்படினாலும் உங்களுக்கு அவங்க கொஸ்டினை ஷஃபில் பண்ணி கேட்பாங்க. யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்து ஸ்கைல வந்து பிரைட்டஸ்டா தெரியுற ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்டா வந்து இந்த வீனஸ் இருக்கு. தென் எர்த் பாத்தீங்க அப்படின்னா எர்த்ல வந்து ஏர், வாட்டர், லேண்ட் எல்லாமே ப்ரெசன்டபிளா இருக்கு, அதனால தான் இதுல லிவிங் பிளானட்னு சொல்றோம். ஸோ அதோட டயாமீட்டர், ஓகேவா? டயாமீட்டர் அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்,
எர்த் இருக்குன்னா இதுதான் நம்ம அதோட டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,714 கிலோமீட்டர். ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர். ஸோ இது சன்னை வந்து பர் ஹாருக்கு 30 கிலோமீட்டர் வந்து பர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ரிவால்வ் பண்ணும். ஓகேவா. ஸோ பர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் ரிவால்வ் பண்ணும் நம்மளோட எர்த். ஓகே. தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தின் அட்மாஸ்பியர். இதுக்கு வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் ஹேஸ் போலார் ஐஸ்கேப்ஸ். இதில் வந்து நம்மளோட எர்த்தில் இருக்க மாதிரியே போலார் ஐஸ்கேப்ஸ் வந்து நம்மளோட மாஸ்லேயும் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ மெனி ஆர்பிட்ஸ் அண்ட் ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச்ட் டு எக்ஸ்ப்ளோர். நிறைய வந்து இந்த மாஸ்ல வந்து நம்மளால சர்வைவ் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு அந்த எக்ஸ்ப்ளோர் இன்னமும் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மாஸ். நவ் தீஸ் ஆர் ஆல் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது அவுட்டர் பிளானட், அதாவது ஜோவியன் பிளானட். See here Jupiter, Saturn, Uranus, Neptune. இது எல்லாமே comes under Jovian planet. Jupiter வந்து 5th planet, Saturn 6th planet, Uranus 7th, Neptune 8th planet. So இருக்கிறதுல இதுதான் ரொம்ப largest planet. ஓகேவா. So இது second largest planet. Jupiter தான் first largest, அது second largest planet. ஓகேவா. Then next பாத்தீங்கன்னா இது 7th largest planet. Uranus வந்து 7th largest planet. Okay. Then next பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப far away from the sun. ஓகே. The next இது வந்து எந்த ரோமன் காட் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ரோமன் காட், அந்த நேம்ல தான் ஜூபிட்டர்னு வந்துச்சு. இது வந்து நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு பிளானட்டுக்கு நேம் இருக்கு அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு ஆன்சர் சாட்டர்ன். தென் ஹியர் இது பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் காட் ஆஃப் ஸ்கை. ஓகே. இது வந்து கிரீக் காட். ஓகே. ஸ்கை, இது ஸ்கை, இது அக்ரிகல்ச்சர், இது வந்து கிங். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சி, நேம்ட் ஆஃப்டர் ரோமன் காட் சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து கிங்கு, இது வந்து அக்ரிகல்ச்சர், இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஸ்கை, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே வந்து மூன் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட், அடுத்தது வீனஸ் சொல்லியிருப்போம். இது வந்து தேர்டு, இது ஜூபிட்டர் தேர்டு. ஸோ இது ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், நல்லா சுழலக்கூடிய ஒரு பிளானட்னு சொல்றாங்க. இது வந்து கேஸ் ஜெயிண்ட் பிளானட். ஓகேவா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது நாலுத்துலயுமே வந்து இட் இஸ் கேஷியஸ் ஜெயிண்ட்னு. ஸோ அதனால இது கேஸ் ஜெயிண்ட் பிளானட். அந்த அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்னு ஐஓ, யூரோப்பா, நெக்ஸ்ட் வந்து கெனிமெடி அண்ட் கலாஸ்டோ. ஓகே. கலாஸ்டோ. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த நேம்ஸ் ஆஃப் சேட்டிலைட். ஓகே. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Saturn பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் 6th பிளானட் அண்ட் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர். Saturn has many rings. ஓகேவா. Saturn சுத்தி ரிங்ஸ் இருக்கும். அப்ப which planet has rings ன்னு கேட்டாங்கன்னா Saturn அப்படின்னு எழுதணும். ஸோ அந்த ரிங்ஸ் எதால மேட் ஆயிருக்கும்னா ஐஸ், ராக்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸால மேட் ஆயிருக்கும். 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இந்த Saturnல பிரசன்ட் ஆயிருக்கு. அதுல ரொம்ப லார்ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைட்டன். So largest satellite which is present in Saturn is Titan. ஓகேவா. அதுல பாத்தீங்கன்னா டென்ஸான அட்மாஸ்பியர் இருக்கு. இதுல நைட்ரஜனும் மீத்தேனும் இருக்கு. இதுல ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்கு. இதுல நைட்ரஜன், மீத்தேன் இருக்கு. ஓகேவா. ஏன்னா எல்லாமே கேஸ் ஃபில்லிங். அதனால யுரேனஸ் பாத்தீங்கன்னா சோமசால்ட் பிளானட்னு சொல்றேன். ஏன் சோமசால்ட்னு சொல்றோம்னா சோமசால்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பல்ட்டி அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரியே இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில்ட் இட்ஸ் பால், அதை வந்து ரோல் பண்ணியே சுத்தி சுத்தி அப்ப எல்லா சைட்ஸுமே வந்து எர்த்த சுத்துற மாதிரி டில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் ஒன்லி வி ஆர் சேயிங் யுரேனஸ் as a சோமசால்ட் and it is the 7th largest planet and it was first discovered planet. இதுதான் முதல்ல கண்டுபிடிக்க பிளானட். டெலஸ்கோப் மூலமா முதல்ல கண்டுபிடிச்ச பிளானட் எதுன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் தான். ஸோ அது யார் கண்டுபிடிச்சாருன்னா அஸ்ட்ரானமர் வில்லியம் ஹெர்ஷல் 1781ல கண்டுபிடிச்சார். ஸோ இந்த பிளானட் பார்க்கறதுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். நம்ம மார்ஸ் ரெட் கலர்ல பார்த்தோம், ஏன்னா அயன் ஆக்சைடு அதிகமா இருந்துச்சு. இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும், ஏன்னா இதுல மீத்தேன் அதிகமா இருக்கும். ஓகேவா. ஸோ இட் ரொட்டேட்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2 பிளானட் தான் வந்து
ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும். ஒன்று வீனஸ், இன்னொன்று யுரேனஸ்னு. ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இதில் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் வந்து டைட்டானியா இஸ் த லார்ஜஸ்ட். இது டைட்டன், இது டைட்டானியா, ரெண்டு நேமே ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க. ஆனால் இந்த டைட்டன் மட்டும் வர்றது சாட்டனுக்கு, டைட்டானியா வந்து யுரேனஸ்க்கு. ஓகேவா? இதில் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது சாட்டனில். யுரேனஸ்ல 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன்னா எல்லா பாயிண்ட்லேயும் வந்துமே நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படினாலும் அவங்க நம்ம இந்த லெசன்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா கேட்கலாம். நீங்கள் இந்த இருக்கிற எல்லா 8த்தையுமே நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளானட் நெப்டியூன், கோல்டஸ்ட் பிளானட். ஏன்னா இது ரொம்ப தூரமாக இருக்குது சன்லேருந்து, அதனால இதை கோல்டஸ்ட் பிளானட்னு சொல்கிறோம். இதை சோமர்சால்ட்னு சொல்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் முன்னாடி கொடுத்ததை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது வந்து கோல்டஸ்ட் பிளானட். ஏன்னா இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன் அண்ட் இட் இஸ் அ ஸ்ட்ராங் விண்ட் இதுக்கு இருக்குது. நம்ம காடஸ் வந்து சீக்கு ரிலேட்டடாக தான் இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஸோ சேட்டலைட் ரொம்ப அதிக கணக்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்டியூன், யுரேனஸ், சாட்டர்ன், இந்த லாஸ்ட் 3 தான். ஓகேவா? அதே மாதிரியே வந்து ஜூபிட்டர், இந்த 4த்துலையுமே வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அதிகமாகவே இருக்குது. சேட்டலைட்டே இல்லை அப்படின்னா அது வந்து மார்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீனஸ், அதில் தான் சேட்டலைட்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரைட்டான் இஸ் த லார்ஜஸ்ட் சேட்டலைட். இதில் ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர் டிஸ்டிங்யூஷன் ஃப்ரம் யுரேனஸ். மோர் ஆர் லெஸ் இது வந்து யுரேனஸ் மாதிரியே இருக்குமா. நம்ம எப்படி வந்து வீனஸை வந்து எர்த்தோட ட்வின் சொன்னோமோ அதே மாதிரியே நெப்டியூன் வந்து யுரேனஸ் மாதிரியே இருக்கும். அதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யுரேனஸ் நெப்டியூனில் வந்து ஒயிட் ஃபீச்சர்டு இது வந்து ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி இருக்குமா. அதுதான் வந்து இது ரெண்டுத்தையுமே வேறு வேறு சேட்டலைட் பிளானட்ஸாக நமக்கு பிரித்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிளானட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக எல்லா டாபிக்ஸுமே போஸ்ட் பண்ணுவோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி படிக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் சமச்சீர் கல்வி புக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம். பிளேலிஸ்ட் கொடுக்குறோம், எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி படித்து யூஸ்ஃபுல்லாகுங்க. தேங்க்யூ.